சரவணன் கிட்ட இது உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். என்ன சொல்றீங்க? அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ஆமா ஈஸ்வரி, அந்த ரெசார்ட்டோட உண்மையான ஓனரை சரவணன் என் வீட்ல வச்சு பார்த்தான். அவன் ஏமாந்தாங்கிற விஷயமே அவனுக்கு அப்பதான் தெரிய வந்தது. சரவண இத பத்தி என்கிட்ட சொன்னதும் நான் தான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். உங்களுக்கு தெரியாமலேயே அந்த ஃப்ராடுங்களை பிடிச்சு பணத்தை மீட்டு கொடுக்கலாம் தான் நினைச்சோம். இல்லைன்னா சரவண இதை மறைச்சிருக்க மாட்டான். ஆனா இது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஒருவேளை சரவண இத அன்னைக்கே சொல்லியிருந்தா அவனுக்கு ஏமாலிங்கிற பேர் தான் கிடைச்சிருக்கும். ஆனா இப்போ துரோகின்னு நீங்க எல்லாரும் சொல்றீங்க. சத்தியமா சொல்றேன், இந்த பணத்தை ஏமாந்துட்டோன்னு தெரிஞ்சதும் அவன் எப்படி தவிச்சான்னு நான் கூட இருந்து பார்த்தேன். அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்ன நம்புங்க. அப்பா, இவ இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா இந்த விஷயத்தை இவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்து தான் பண்ணிருப்பாங்க போல. இந்த முட்டா பயலுக்கு இந்த அளவுக்கு மூளை எப்படி வேலை செஞ்சுன்னு அப்பவே நினைச்சேன். இப்பதான் தெரியுது இவ சொல்லி கொடுத்துதான் இவன் எல்லாத்தையும் செஞ்சிருக்கான்னு. என்னடா சொன்ன? வேண்டாம், என்ன விடு ரம்யா. சரவணா வேண்டாம், சொன்னா கேளு. விடு. அவங்க பணத்தை இழந்திருக்காங்க, அதனால இப்போ அப்படிதான் பேசுவாங்க. பதிலுக்கு நீ கோவப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. உன் மேல தப்பு இல்லைங்கிறத நீ நிரூபிச்சு காட்டுறதுதான் இவங்களுக்கு நீ கொடுக்க போற பதில். அன்னைக்கு நீ யாருன்னு இவங்க புரிஞ்சுப்பாங்க. இதுக்கு மேல நீ எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. முதல்ல நீ கிளம்பி வா, போலாம். சொல்றேன்ல, வா சரவணா. கேவலம் இவளே சரவணனுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றப்போ நாம எப்படி சும்மா இருக்க முடியும்? என்னைக்கும் சரவணன் எனக்கானவர், யாரும் குறுக்க வரக்கூடாது. நில்லுங்க.